தனுஷ் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இட்லி கடை திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து வெளியாகியிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வந்து தனுஷ் அவர்களுடைய நடிப்பில், தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் இட்லி கடை. இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப் ஆகிவிட்டது. அதுக்கான காரணம் என்னன்னா, கரூரில் நடந்த இஷ்யூனால வந்து இந்த ஒரு படத்திற்கு ஒரு பெரிய இம்பாக்ட், நெகட்டிவான இம்பாக்ட்னு சொல்றதை விட வந்து இந்த படத்தை பற்றி யாருமே வந்து பேசாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து படத்தோட வசூல் வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு வந்து வரல அப்படிங்கிற குற்றத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தோட வசூல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ வந்து இந்த திரைப்படம் முதல் நாள் மட்டுமே தமிழகத்தில் கிட்டத்தட்ட 6லிருந்து 7 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருப்ப வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படம் தமிழகத்துல வந்து 900 ஸ்கிரீன் மேல வந்து ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு ஹியூஜ் நம்பராக தான் பார்க்கப்பட்டது. ஆனாலுமே வந்து வசூல் வந்து கம்ப்ளீட்டா வந்து கம்மியானது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்க கேரளா, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் அவர்களோட மார்க்கெட் வந்து பல மடங்கு வந்து அதிகம். அதுக்கான காரணம் என்னன்னா, குபேரா திரைப்படத்தோட மாபெரும் வெற்றி தான். குபேரா திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது. அதனால கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் வந்து இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல ஓப்பனிங் வந்து கிடைக்கும் பார்த்தா, அங்கேயுமே வந்து கொஞ்சம் வந்து சொதப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வெறும் வந்து 3 கோடி ரூபாய் அது கேரளா, கர்நாடகா, தெலுங்கானால வந்து இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நீங்க நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படத்துக்கான வசூல் வந்து ஓரளவு டீசெண்டாக வந்து அதிகரித்திருக்கு. 3 கோடி ரூபாய் வந்து நார்த் இந்தியாவில் மட்டுமே வந்து இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ ஃபைனலாக வந்து ஓவர்சீஸ். ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான். ஏன்னா வந்து தனுஷ் அவர்களுக்கு ஓவர்சீஸில் இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கா அப்படிங்கிற ஆச்சரியத்தை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ ரஜினி, விஜய், அஜித்துக்கு அப்புறமா ஓவர்சீஸில் இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்க ஒரே ஆக்டர் தனுஷ் அவர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் ஓவர்சீஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மொத்தமாக உலக அளவில் இந்த திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் 20 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு ஹியூஜ் நம்பர் தான்.